நீ சும்மா அந்த பட்டியலுக்கு பின்னால் தெரிய போறியோ, குடிச்சு கொண்டு தெரிய போறியோ, வெறியாடி கொண்டு அப்படி இப்படின்னு சொல்லி இது அர்ச்சனா டாக்டர் அவரை 2 பேட்டி எடுத்து போட்டேன் நான். வித்தியாசமான கேள்விகள் நிறைய வரவேற்பு கிடைச்சது. முதல் 30K ஓடினது. அதுதான் அது சக்க கேள்விகளும் அந்த மாதிரி கெமிஸ்ட்ரியும் 2 பேருக்கு முடியல தெரிந்த 2 பேர் குசும்பு குணங்களும் என்னதான் எரிச்சல் பொறாமைகள் உள்ள எங்களுடைய சொசைட்டியில் அப்படி ஒரு தொடங்கினதே 24. அந்த 2 வருஷம் வெளிநாட்டு பணி உண்டு எனக்கு வந்தது. அப்போ தான் இப்போ இருக்கிற தவகரன் சங்கர் எல்லாருமே யூடியூப் சேனல் தொடங்கினது அந்த காலப்பகுதிகளுக்கு தான். எஸ்கே கிருஷ்ணா அப்படியான சகோதரர்கள் அந்த டைமில் புத்தூர் கிராமம் உங்களுக்கு தெரியும். கலைகள் என்றாலே அப்படி இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச தொழில் அதுதான். ஆகக்கூட விருப்பம் வேண்டாம் படிக்க. சின்னன்லேயே போனால் நல்லூர் திருவிழாக்களில் போனால் இப்படி ஒரு கீபோர்ட் குட்டியாக விற்கும் உங்களுக்கு தெரியும். நான் என்ன செஞ்சேன்டா ஒரு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு கீபோர்ட் ஒன்று வேண்டி போட்டேன். கீபோர்ட் ஒன்று வேண்டினா அண்டு தான் பெரிய பிரகண்டம் வீட்டை ஆரம்பிச்சுது. ஏன் லோன் எடுத்து இப்படி வேண்டி நீ இப்படி செய்ய போறியோன்ட்டு எனக்கு ஒரே பேச்சு. அண்டு ஃபுல்லாகவே எனக்கு பேச்சு. அப்போவே இந்த ஐபிசி அப்படியான பெரிய ஊடகங்களில் நான் போய் பேட்டி கொடுக்குறேன். நான் இந்த கோவிட் டைமில் என்ன மாதிரி அது மக்கள் தடுப்பு முறைகளை கையாள அப்போ தொடங்கினதான் இந்த தமிழ் லெந்தர்ன்ற இந்த தளம். 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 10 வருஷத்தால் நான் அதை தொடங்கக்கூடிய மாதிரி கஷ்டத்தில் வளர்ந்துள்ளேன். சரியான கஷ்டம். ஸோ அப்போ அவைக்கு உதவி செய்யணும்ண்டு அப்படி நிறைய கண்டாக்ட்ஸுகள் எடுக்கிறது அப்படி தான் எங்களோட நோக்கங்கள் இருக்கும். ஒரு பஸ்ஸுக்கு ஒரு அம்மா கண்டுட்டு தம்பி நீங்கள் நல்லா செய்கிறீங்க, உங்களோட யூடியூப் நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் ஒரு வித்தியாசமாக நிறைய தடவை நான் யோசித்து இருக்கிறேன். நான் இதில் விட்டுருவோமான்றெல்லாம் யோசிச்சிருக்கேன். அந்த விழிப்புணர்வுக்கு காலநிலை அவ்வளோ ரீச் ஆகுதுன்னு அது காரணம் அம்மாண்ட வைப்ரேஷன் தான், அம்மாண்ட ஆசீர்வாதம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அம்மா உயிரோடு இருக்கலாம் இப்படி ரீச் இல்லை. இப்போ சும்மா நார்மலாகவே போகுது, 100K அடிக்குது சொல்கிறேன்டா. சில பேர் நினைக்கிறது பள்ளிக்கூட லைஃபோட ஒரு இந்த வாழ்க்கையை முடிஞ்சுதுண்டு. தமிழ் லெந்திரன் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய நாள் 2 வருடங்கள் ஆகியிருக்கு. உலகத்தில் எல்லா இடமும் இருந்து கொண்டு எனக்கு ஆதரவு தந்து, அன்பு தந்து, ஊக்கம் தந்து, கருத்துக்களை பகிர்ந்து, என்னுடைய காணொளிகளை நல்ல மட்டங்களுக்கு பகிர்ந்து எல்லா இடமும் ஆதரவு தந்து கொண்டிருந்து இந்த இருக்கிற உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்குமே நன்றிகளும் வணக்கங்களும். தமிழ் லெந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். என்னுடைய 2 வருட யூடியூப் அனுபவம். இந்த யூடியூப்புக்கு நான் ஏன் நான் என்னுடைய மறுபக்கம் எல்லாருக்கும் தெரியும். நிரூபன் என்றால் ஒரு PHIயா, பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், பொது சுகாதார பரிசோதகராக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதற்கு அப்பால் எனக்குள்ளே இருக்கிற தெரியாத பக்கங்கள் எல்லாருக்கும் இன்னொரு சைட் ஒன்று இருக்கும். மீடியா அப்படி இப்படின்னு ஒரு முகம் ஒன்று காட்டுவோம். அதுக்கு பின்னால் உள்ளுக்கு இருக்கிற ஆதங்கங்கள், சவால்கள், தோல்விகள், விரக்திகள் எல்லாத்தையும் இந்த காணொளி பகிர இருக்குது. இந்த காணொளியை பகிர்றதுன்ற நோக்கம் என்னுடைய மனோநிலையில் இருக்கிற மற்றவர்களையும் தட்டி எழுப்பி அட மச்சான் ஒழும்படா உன்னாலையும் சாதிக்கலாம் என்ற ஒரு மோட்டிவ் மட்டுமே. நீங்கள் யோசிக்கலாம், அப்படி என்னத்தை கிழிச்சு போட்டிங்க நீங்களாண்டு கேட்கலாம். அநேகமான நாட்களுக்கு அப்படி ஒரு கேள்வி வரும். அப்படி என்னத்தை கிழிச்சு போட்டிங்களாண்டு உங்களுடைய மறுபக்கத்தை நாங்கள் ஆராயணும். இந்த உலகத்தில் பணம் என்ற விஷயத்துக்கு அப்பால் அதிகமாக நான் மதிக்கிற ஒரு விஷயம் மக்களினுடைய இணைப்பு, கண்டாக்ட்ஸ். கண்டா ஒரு 4 வார்த்தை பேசுகிறது, எங்களுக்கு உதவி செய்ய முன்வாரது, எங்களை கருத்துக்களால் எங்களோட மனசை குளிர்விக்கிறது. இது என்னதான் எரிச்சல் பொறாமைகள் உள்ள எங்களுடைய சொசைட்டியில் அப்படி ஒரு குணம் இருந்தாலும் தமிழர்களுக்கு மட்டுமே உரிய ஒரு பண்பு இந்த மற்றவர்களை அன்பு பாராட்டுறது, இணைப்புகளை ஏற்படுத்துறது, ஏதாவது ஒரு சின்ன துன்பம் என்றால் முன்னுக்கு நிற்கிறது. இப்படியான ஒரு விஷயம், அதாவது மக்களினுடைய பேரன்பு தான் எனக்கு கிடைச்சது. வேறு எதுவும் இதுக்கு அப்பால் என்னுடைய முயற்சிக்கு கிடைத்ததுன்னு அது மட்டும்தான். ஸோ இந்த காணொளியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், நான் முதல் எப்படி நான் இந்த 2 வருடங்களாக இதுக்குள்ளே என்னென்னத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன், வரைக்கும் கற்றுக்கொண்டிருக்கிறேன், இன்னும் கற்பேன், நிறைய கற்க இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், நான் படித்தது பிறந்தது எல்லாமே புத்தூர் சோமஸ்கந்த கல்லூரியில். புத்தூர் கிராமத்தில் பிறந்த நான் புத்தூர் சோமஸ்கந்த கல்லூரியில் தரம் 9 மட்டும் படித்தேன். நான் 10ஆம் ஆண்டுக்கு நான் யாழ்ப்பாணம் பெரியோவான் கல்லூரி சென்ட் ஜோன்ஸுக்கு மாறினான். அதுக்கு பிறகு பாடசாலை காலத்தில் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்று நான் செய்யலை. உண்மையாகவே நான் ஒன்றுமே செய்யலை. அகாடமிக் சைட்டாக இருக்கட்டும் சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே நான் செய்யலை. என்றாலும் எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஒன்று இருந்தது. சிலருக்கு பாடசாலை காலத்தில் அது வெளிப்படும், பிறகு வெளிப்பட்டிருக்கு எனக்கு. இப்படி எனக்கு ஏதாவது செய்ய வேணும் என்ற ஒரு ஆசை இருந்தது. எங்களுடைய கிராமம் புத்தூர் கிராமம் உங்களுக்கு தெரியும். கலைகள் என்றாலே அப்படி ஒரு
நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். யாராவது பாடுவினம், ஏதாவது ஒரு சின்ன வேலை இடத்துல கூட ஒரு டோல்கியை வச்சுட்டு தட்டி பாடுவினம். அப்போ அதுகளை கேட்டு கேட்டு வந்து எனக்கு ஒரு கலை உணர்வு சின்னனாகவே இருந்ததுதான். என்றாலும் புத்தூர்ண்டா சிறப்பாக சொல்லப்போனால் புதுவைன்னே எல்லாருக்கும் தெரியும். புதுவை ரத்தினதுரை எங்களுடைய தேசத்து கவிஞர், தேசிய கவிஞர் புதுவை ரத்தினதுரை அண்ணா அவனுடைய கிராமம் தான் நான். ஸோ அங்கே பிறந்து வளர்ந்தது. அப்பா வந்து என்னுடைய அப்பா ஒரு நர்சிங் ஆஃபீஸர், ஆஸ்பத்திரியில் மேல் நர்ஸாக இருந்தவர். அம்மாவும் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணினவ. பிறகு எங்களை வளர்க்குறதுக்காக இடையில விட்டுட்டா. அப்பாவுக்கு வந்து சின்னலேருந்து ஒரு ஆசை இருந்தது, என்னை ஒரு வைத்தியர் ஆக்கணும் என்று. அது அவருடைய விருப்பம். எனக்கு கலை தான் உண்மையாக விருப்பம். கலை சம்மந்தப்பட்ட ஒரு ஈடுபாடாக வேற வேணுமென்று. என்றாலும் பயோ படித்தா ஏதாவது ஒரு வேலைக்குள்ளே போகலாம்னுட்டு நான் பயோவுக்கு போனேன். ஏ லெவலில் வந்து பயோ படித்தேன் நான். எனக்கு வந்து படிச்சுட்டு அப்படியே இருக்கேக்க வந்து காலேஜ் தான் எனக்கு கிடைச்சது. நான் அதுக்கு போகலை. டீச்சிங் எனக்கு விருப்பம். நான் ஏல எடுத்துகிட்டு ஒரு கொஞ்ச நாளிலேயே டியூஷன் கொடுக்க வலிக்கிட்டேன். என்னோட இவ்வளோ ஆடியன்ஸ் வந்தது காரணம் என்னுடைய மாணவர்கள் தான். ஓ லெவல் ஆக்களுக்கெல்லாம் சயின்ஸ் படிப்பிக்க வலிக்கிட்டேன். எனக்கு படிப்பிக்கிறதுனா நல்ல விருப்பம். இட்ட வரைக்கும் எனக்கு பிடிச்ச தொழில் அதுதான். ஆகக்கூட விருப்பம்ண்டா படிக்கிறேன். அதைத்தான் நான் இன்றைக்கு யூடியூப்லேயும் செய்கிறேன். பிஹெச்ஏயாக இருந்து கொண்டும் அதைத்தான் செய்கிறேன். படிப்பிச்சு கொண்டு இருக்க எனக்கு கலை சம்மந்தப்பட்ட ஒரு விருப்பம் உண்டு அப்போவே இருந்தது. அப்போ நான் என்ன செய்தேன், ஒரு கீபோர்ட் வேண்டவனும். சின்னன்லேயே போனால் நல்லூர் திருவிழாக்களில் போனால் இப்படி ஒரு கீபோர்ட் குட்டியாக விற்கும், உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு 2000 ரூபா விற்கும் அந்த சின்ன கீபோர்ட், 1500 அப்பாவுக்கு அழுது உளருவேன், கேட்பேன். பூங்காவனத்துக்கு தான் அப்பா எங்களை கூட்டிக் கொண்டு போவார், நல்லூருக்கு புத்தூரில் இருந்து. நான் சொல்கிற கதை மற்ற நாடுகளில் சேனம் பண்ண அந்த மாதிரி ஜனங்களை கூட்டிக் கொண்டு போகாது. தேருக்கு போன வரலாறுகள் குறைவு, சின்னல்ல 1-2 தரம் போயிருக்கலாம். அப்பா போவார், எங்களை கூட்டிகிட்டு போக மாட்டேன். சின்ன பிள்ளைகள் நிறைவேட்டு போக மாட்டேன். கூட்டிக் கொண்டு போனால் அங்கே கீபோர்ட் வேணுமென்னு கத்தினான். வேண்டி தெரியல எனக்கு, அது சின்னல் சரியான வாடு, அது வேண்டி தெரியல. பிறகு நானாக சேர்ந்து என்ன செய்தேன், டியூஷனில் கிடைக்கிற காசுகளையும் சேர்த்து என்னுடைய நண்பனும் ஒரு ஆள் சேர்ந்து லோனுக்கு சைன் வச்சு தந்தார். அப்போ சைன் வச்சு தந்தோடனே நான் என்ன செஞ்சேன்டா, ஒரு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு கீபோர்ட் ஒன்று வேண்டி போட்டேன். கீபோர்ட் ஒன்று வேண்டினா அண்டு தான் பெரிய பிரகண்டம் வீட்டை ஆரம்பிச்சுது. அண்டு எங்களோட கோயில் திருவிழா, ஊரில் எங்களுக்கு ஒரு வைரவர் கோவில் குலதெய்வம் இருக்குது, அதனுடைய திருவிழா. அந்த திருவிழாவுக்கு கடைசியில் சும்மா வாசிக்கணும், ஒன்றும் படிக்கவும் இல்லை. ஒரு கேள்வி ஞானத்தில் சும்மா போயிட்டு அங்காடாக்காண்டு அடிப்போம். அது மட்டும் பஜனை பாடுறேன் நான் சாமிக்கு. இந்த அளவுக்கும் கொண்டு வந்து விட்டதுக்கு காரணம் வந்து அந்த சாமிக்கு பின்னால் பாடுற பாட்டு தான். அதெல்லாம் கேள்வி ஞானத்தில் இந்த டம்பரி முன்னுக்கு கிடக்குது, அதை தட்டி நான் பாடுவேன். பீட் பேட்டர்ன் எல்லாம் நான் அதிலே அமைச்சு கொள்வேன். நல்ல மோட்டிவேஷனாக வச்சுருப்பேன், ஆக்களை ஒரு பக்தி உணர்வோடையே வாய்ப்பாக வச்சுருப்பேன். அப்போ கொஸ்டி மாதிரி ஏதாவது கீபோர்ட்டை வேண்டிட்டு என்ன செய்வோம், அந்த எங்களோட திருவிழாவுக்கு தண்டுவோம் வந்துட்டு பார்த்தா அப்பா போய் வீட்டுக்கு வழியில் இருந்துட்டார். திருவிழாண்டு ஏன் லோன் எடுத்து இப்படி வேண்டி நீ இப்படி செய்ய போறியோன்ட்டு எனக்கு ஒரே பேச்சு. அண்டு ஃபுல்லாகவே எனக்கு பேச்சு. ஏனெண்டா அவர் எதிர்பார்த்தது வந்து இன்னும் வேறு ஒரு சைட்டை, நான் இப்படி மியூசிக் சைட்டுக்கு போகிறேன்னுட்டு அப்பா சொல்லி போட்டார். நீ என்ன அப்போ நாங்கிட்ட நீ என்னப்பா, நான் என்ன பிள்ளை செய்கிறேன், ஊர்லோகத்தில் இப்படி ஒரு சைட்டும் இருக்குது தானே, நிறைய ஆக்கள் கீபோர்ட் வாசிக்கணும், நிறைய பேர் பாடினும், அதுவும் ஒரு தொழில் தானே என்று அவர் வந்து சொன்னார். இல்லை இல்லை இல்லை, நீ சும்மா அந்த பட்டியலுக்கு பின்னால் தெரிய போறியோ, குடிச்சு கொண்டு தெரிய போறியோ, வரியாடி கொண்டு அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு இருந்த இம்பேக்ட் வந்து அப்படி, அவருக்கு தெரிஞ்சாரோ அப்படி இருந்திருக்கணும் போல். அப்போ அவர் அப்படி. அப்போ நான் சொன்னேன், இல்லை இல்லை நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு இதில் தான் ஏதோ சாதிக்கணும் மாதிரி ஒரு விருப்பம் இருக்குது. அந்த உள் உணர்வு ஒன்று இருக்கும் தானே, ஆன்மா வந்து விரும்பும் இப்படி இருந்தால் தான் நல்ல மண்டு. அப்போ எனக்கு அந்த அங்கீகாரம் வீட்டை கிடைக்கவே இல்லை. உண்மையாக சரியான கவலையாக போச்சு. அழுது போட்டு அப்பா வீட்டை திருவிழாண்டா இல்லாமல் எங்களோட அப்பா அந்த சௌரங்கள் எல்லாரும் பேருங்க. அப்போ எங்களோட அப்பா அந்த தங்கச்சி நம்ம மச்சா இல்லாமன்னு சொன்னால் மாமா அதை நிறுவனம் ஏதோ செய்வார், நீங்கள் அதை பேசாமல் இருங்கோ, இப்படி கதைக்க வேண்டாம் மாமா, அவர் கவலைப்படுறார் என்று சொல்லி 2 பேரையும் சமாதானப்படுத்தி என்னையும் சமாதானப்படுத்தி ஒரு மாதிரி ஒரு லேண்ட் மாஸ்டரில் ஏற்றி கொண்டே கோயிலில் முதல் வாய்ச்சது. சும்மா வடக்கு இதில் வேறு அதில் 2 வாய்ச்சது. பஜனை பாட்டுக்கு கீபோர்ட் வாய்ச்சது, ஒருத்தன் கீபோர்ட் வாசிச்சு, அப்படி ஒருத்தன் தாளம் தட்டினது. அப்படி தான் என்னுடைய இந்த ஆரம்பம் இதுக்குள்ளே வந்தது. என்றாலும் எனக்கு ஒரு நோட்ஸும் தெரியாது, ஒரு கோட்ஸ் தெரியாது, ஒரு வாசிக்க தெரியாது, மெலோடி என்றால் என்னென்னு தெரியாது, கம்போசிங் ஒன்றும் தெரியாது. இப்படியே போய்கொண்டிருக்க நான் பிஹெச்ஐ வேலை கிடைக்குது 2014ஆம் ஆண்டு. 2014 பிஹெச்ஐ வேலை கிடைச்சா எனக்கு அந்த பிரபஞ்சம் வந்து நாங்கள் நினைக்கிறத எங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். நாங்கள் போகிற இடம் இல்லாமல் அது சார்ந்த ஆக்கள் இருப்பினோம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ரவுடியாக தான் வர போகிறீங்களா, நீங்கள் போகிற இடம் எல்லாமே ரவுடியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு பியூட்டிஷியனாக தான் வர போகிறீங்களா, போகிற இடம் எல்லாம் அங்கே யாரோ ஒருத்தன் இருப்பான், டீச்சிங் ஃபீல்டில் கூட இருப்பான்.
அதே மாதிரி எனக்கு வந்து இந்த மியூசிக்கில் வந்து என்னுடைய நண்பர் கஜீலன் அண்ணா வந்து அவரும் பிஹெச்ஏ வந்தவர், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டிகிரி பெரியவர் வந்தவர் வந்து வாசிப்பார். அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாசிக்க நான் அண்ணாட்ட கேட்டு கேட்டு சில விஷயங்களை தெரிஞ்சு கொண்டுட்டு நான் யோசித்தேன், நானாக படிக்க வேணும், இது அண்ணாவை வாசிக்குது நான் என் வாசிக்கக்கூடாது. பிஹெச்ஐயா வந்த பிறகு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சுட்டு எங்களோட ரிசல்ட்ஸ் வரையில் பிஹெச்டி டிப்ளமாண்ட அந்த கேப்புக்குள்ளே ஒரு சரஸ்வதி பூசைக்கு எங்களோட எல்லாருக்கும் தெரியும் இசைக்கோகுலம் ஈழநல்லூர் அருணா அண்ணேண்டு தெரியும், அவர்கிட்ட மகனாக்கள் எல்லாம் இப்போ ஃபேமஸாக இருக்கணும். அருணா அன்னைக்கு வயசாகிட்டு இருந்தாலும் வாசிக்கிறவர் 1-2 ஷோவுகளுக்கு வந்து அருணா கோஷ்டி தான் ஃபேமஸ். முந்தி அருணா கோஷ்டி கண்ணன் கோஷ்டி தான் ஃபேமஸ். அந்த அருணா அண்ணன் தான் என்னுடைய இசைக்குரு. நான் யூடியூப் தளங்களில் பெருசாக சொன்னதில்லை, முந்தி அவரே இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க, முன்னுக்கு பழைய வீடியோக்களுக்கு கிடக்கு. அப்போ அவர்கிட்ட போய் படித்தேன். நான் படிச்சுட்டு தான் பிறகு பிஹெச்ஐயா வந்து ஒரு 6-7 வருஷம் தாண்டிட்டுது. அப்போ கோவிட் டைமில் எல்லாம் என்ன நிறைய பேருக்கு தெரியும், இந்த அப்போவே இந்த ஐபிசி அப்படியான பெரிய ஊடகங்களில் வந்து நான் போய் பேட்டி கொடுக்குறேன். நான் இந்த கோவிட் டைமில் என்ன மாதிரி அது மக்கள் தடுப்பு முறைகளை கையாள வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரீச் இருந்தது. நான் ஒரு அப்போ அந்த பிசிஆர் எடுக்கிறது இல்லை, மூக்குக்குள்ளே இது விட்டு அப்போ மக்கள் எல்லாம் பயந்துருக்க ஒரு வீடியோ விட்டோன்னா பயங்கர வைரல். இப்போ நான் மெட்டவைக்கு வைரல் காட்டுற மாதிரி அந்த நேரம் எனக்கு வைரல் காட்டினவர் கடவுள். அப்போ நிறைய பேருக்கு என்ன தெரியும். ஆனால் நான் ஒரு பிள்ளை விட்டேன். நான் என்னென்னா அந்த நேரம் இந்த யூடியூப் சேனலை தொடங்கல. அப்போ தான் இப்போ இருக்கிற தவகரன் சங்கர் எல்லாருமே வந்து யூடியூப் சேனல் தொடங்கினது அந்த காலப்பகுதிகளுக்கு தான். எஸ்கே கிருஷ்ணா அப்படியான சகோதரர்கள் அந்த டைமில் தான் தொடங்கினவே. நானும் எனக்கு வேலைப்படுதானே அப்போ சரியான கூச்ச சுபாவம் ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு அனுபவத்துக்கெலாம் நான் ஒன்றும் பெறும். அப்போ நான் அதை தொடங்கல, அப்படியே நகர்ந்து கொண்டு இருக்குது. முதல் 7 வருடங்கள் கோப்பாய் மோச்சில் உரும்பிராண்ட பிரதேசத்தில் பிஹெச்ஏ வேலை செய்து போட்டு பிறகு மருதங்கனிக்கு போயிட்டு அங்கே தான் நான் யோசித்தேன், நான் வந்து ஒரு சேனலை தொடங்க வேணும் எனக்குன்னு சொல்லி. அப்போ தொடங்கினதான் இந்த தமிழ் லென்த்ன்ற இந்த தளம். 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 10 வருஷத்தால் நான் அதை தொடங்கக்கூடிய மாதிரி இருந்தது. வேலைக்கு போய் 10 வருஷத்தால் எனக்கு நிறைய பேர் நெகட்டிவாக சொன்னவே, நீங்கள் இனி தொடங்கி என்ன செய்ய போறீர்கள், அவ்வளோ ரீச் வருமோ தெரியாது, இந்த வயசில் எங்கேண்டு என்ன. இப்போ எனக்கு இப்போ 36 வயது, பார்த்த எத்தனை பேர் சொல்லிப்பின தெரியா 36 வயசுண்டு. ஏன்டா நான் மனசாலையும் வந்து இப்போ வந்து திங்கிங் தான் எங்களோட வயசு. நான் எப்போ இளமையாக தான் திங்க் பண்ணுறது. சிலவளை வயசாக காட்டாமலாம் அது பிறகுதை நான் எப்போ சின்ன பிள்ளைய மாதிரி தான் திங்க் பண்ணுவேன். என்னுடைய ஆட்டிடியூட் பிஹேவியர் எல்லாமே வந்து சின்ன மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் நான் செய்வேன்ட்டு. ஏன்னா நான் இதுக்கு வரைக்க நிறைய பேர் கேட்டது, உன்னோட்ட என்ன நீச்சு இருக்குன்னு சொல்லி. நீச்சண்ட ஐடியா கண்டென்ட் வைங்கலன், சமையலை பற்றி போட போறியா, வீலக் பண்ண போறியா, ஊரூராக காட்ட போறியா, கோயில்களை காட்ட போறியாண்டு, மியூசிக் பண்ண போறியா. முந்தி மியூசிக் சேனல் ஒன்று வச்சுருந்தேன் நானும் ஒரு சப்ஸ்கிரைபரோட, அது அப்படியே விட்டுட்டேன். அப்போ ஒரு குழப்பமான மனநிலை. ஏன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இப்போ ஒன்றும் ஃபுல்லாக தெரியாது, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். என்ன விட்டாலும் செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அது இந்த வேலையால் வந்தது, பிஹெச்ஐயா வந்த அப்புறம். ஸோ தொடங்கிட்டு உருட்டுறேன் ஸ்டடி பண்ணுறேன். ஒரு வருஷமாக தக்கு முக்காடி தக்காப்புக்காண்டு உருட்ட முதல் ஒரு 10K வியூ ஓடினது ஒரு டாக்டர் வாழ்ந்த வீடியோ. பயோகேஸ் எடுத்து போட்டேன் நான், வியோஜி குருபரன் சார்னு. பிறகு அப்படியே உருட்டி கொண்டு கேட்கான் இந்த சாவச்சேரி பிரச்சனை போகுது, இது அர்ச்சுனா டாக்டர்னு. அப்போ அவரை 2 பேட்டி எடுத்து போட்டேன் நான். வித்தியாசமான கேள்விகள் நிறைய வரவேற்பு கிடைச்சது. முதல் 30K ஓடினது. அதுதான் அது வந்து சக்க கேள்விகளும் அந்த மாதிரி கெமிஸ்ட்ரியும் 2 பேருக்கு முடியல தெரிந்த 2 பேர் குசும்பு குணங்களும். ஸோ அது சம வைரல். அதுதான் முதல் எனக்கு பயங்கர வைரல். ஒரு வீடியோ போட்டுட்டு பிடிக்க பார்க்க 16K 17Kயில் நிற்குது. 2 வீடியோ எடுத்தேன்னா 30Kக்கு மேலான ஓடினது. 2 இன்டர்வியூ தான் எடுத்தேன். அதுக்கு பிறகு நான் பெருசாக அந்த அவருடைய தனிப்பட்ட அரசியலுக்கு போகக்கூடாதுன்ட்டு நான் அவரோட வீடியோ இட்ட வரைக்கும் செய்ததில்லை. அதுக்கு பிறகு பெருசாக செய்ததில்லை. வேறு அரசியல்வாதிகளோட சும்மா நேர்காணல் மாதிரி செய்திருக்கிறேன். இதுக்கு சந்தர்ப்பம் வரையில் அவரும் தனியாக சேனல் தொடங்கிட்டார். அதுக்கு பிறகு பெருசாக யூடியூபர்ஸ் நிறைய பேர் நிறைய வீடியோக்கள் எடுத்து போட்டவங்க 30-40 வீடியோக்களும் எடுத்து போட்டவங்க இருக்காங்க. நான் ஒரு 10 வீடியோ எடுத்தேன்னா அதுக்கு பிறகு எடுக்கல. அது கூட ஓடினது மறக்கக்கூடாதுன்னு உண்மையாக. அந்த ஒரு வீடியோ பயங்கர ரீச். பிறகு மெல்லமாக உருட்டி கொண்டு வந்து அப்படியே பிறகு மியூசிக் அறிமுகப்படுத்தினேன். அதுக்கு ஒன்று இந்த இடத்த நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு கிடைக்காதது மற்றவைக்கு கிடைக்கணுமென்று தான் நான் நிறைய பேருக்கு என்ன சொல்கிறது, வாழ்க்கை நாங்கள் கொடுக்குறீங்க, அது கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு ஹெல்ப்பிங்னு நான் செய்கிறது இல்லை. ஏன் செய்கிறேன்டா தெரியும், இந்த எவ்வளோ பேருக்கு எத்தனை கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்தும்
கடைசியாக எதிராக மாறிட்டுது, சனமும் எதிராக மாறி விமர்சனங்கள் வந்து. அப்போ காசு புழங்கினா நல்லது செய்தாலும் அது எதிர்மறையான விமர்சனமாக ஒரு காலத்தில் வருமென்று எனக்கு ஒரு பயம் இருந்தது. அதெல்லாம் அந்த ட்ரெக்கு இறங்கையில் எங்களோட சொசைட்டியில் இப்போ உள்ள பிரச்சனையாக நான் அடையாளம் கண்டது, அநேகமான மீடியாஸ் ஒன்று ரெண்டு தான் முதல் தொடங்கினது. ஒரு முதல் இந்தியாவில் தான் இந்த கல்ச்சர் இருந்தது. அப்புறம் யாழ்ப்பாணத்துக்கு மெதுவாக வரவழிக்கிறது என்னென்னா நெகட்டிவ் மார்க்கெட்டிங். இப்போ நெகட்டிவான விஷயங்களை தான் கூட பரப்ப வலிக்கிட்டது. இப்போ சிம்பிளாக ஒன்று சொல்லட்டா, இப்போ கஞ்சா அப்படி வருதுன்றால் அங்கே அந்த இன்னும் கிலோ கஞ்சா, இங்கே இத்தனை கிலோ கஞ்சா, கஞ்சா கஞ்சா கஞ்சாண்டு மறைமுகமாக கஞ்சா தெரியவனுக்கு தெரிய பண்ணுறது, அங்கே அப்படி வெட்டதான் அங்கே அப்போ இருக்கு போல அப்படின்னு சொல்லி அந்த ஒரே நெகட்டிவ் வெட்டு, கொத்து, கொலை, தற்கொலை என்று அந்த ஒரே இது. அப்போ நான் யோசிச்சேன்னா பாசிட்டிவான விஷயங்களையும் இதுக்கு கொண்டு வந்து கொஞ்சம் மக்களை வித்தியாசமாக பாசிட்டிவ் வழியில் திருப்பணும் அப்படி யோசிச்சுன்னா இது ஏற்கனவே 2 பேர் செய்து கொண்டு இருந்தவை, நிறைய பேர் செய்தவே. எனக்கு உடனே 2 தான் ஞாபகம் வருது. சஹோ கிரியேஷன்ஸ் பிருஷன் என்ன செய்து கொண்டு இருந்தது, யாழின் யாத்திரிகள் கோபி தம்பி எஸ்கே கோபி, அவனும் கொஞ்சம் நீட்டான வீடியோக்களை போட்டு கொண்டு இருந்தாங்க. அப்போ அந்த நீச்சில் நானும் போகணும்னு நான் யோசித்தேன். மெட்டாக்கள் நேம் எவரேஜாக ஓகே, இவை வந்து கொஞ்சம் இன்னும் வித்தியாசமாக செய்து கொண்டு இருந்த ஆக்கள் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு பிடிச்ச ஆக்கள், அதை விட வேறையும் நிறைய பேர் இருக்குது. இப்போ அந்த ஒரு ட்ராக்கில் தான் நான் போகணும்னு முடிவு செய்யணும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சில வேலை யூடியூப்புக்கு வேறு ஆசைப்படலாம், இப்படி ஒன்று செய்ய வேணும். ஏன்னா சொசைட்டியில் வந்து எதை நாங்கள் காட்டுறோமோ அதான் நடக்கும். நாங்கள் நெகட்டிவாக காட்டினா நெகட்டிவ் தான் கூடிக்கொண்டிருக்கும், பாசிட்டிவாக காட்டினா பாசிட்டிவ் கூடும். ஸோ பாசிட்டிவின்ற பக்கத்தாலேயும் வியூஸ் எடுக்கலாம்ன்றது ஒரு செய்து காட்டணுமென்று எனக்கு ஒரு ஆசை. அதுக்காண்டி தான் இந்த இப்படியான விஷயங்களை நான் செய்கிறது. இப்போ ஒரு டிக்டாக்ல ஒரு பிள்ளை பாடுது இருந்தாலும் அதுக்குள்ள இன்னொரு பக்கம் இருக்கும். உதாரணமாக சொன்னால் இப்போ கீர்த்தி எடுத்து போட்டேன். கீர்த்தி வந்து டிக்டாக்ல எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அவன் நல்ல ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட். அவள் நல்லா ஓவியம் பெறவா, தனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாள். அவள் கஷ்டத்தில் வளர்ந்து உள்ள சரியான கஷ்டம். ஸோ அப்போ அவைக்கு உதவி செய்யணுமெண்டு அப்படி நிறைய கண்டாக்ட்ஸுகள் எடுக்கிறது, அப்படி தான் எங்களோட நோக்கங்கள் இருந்தது. இப்போ அன்றைக்கு வந்த அந்த கிளிநொச்சி பிள்ளை தேப்பன் இந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்டார்கள். பிறகு அவர் புனர்வாழ் பெற்று தேப்பன் கண்டியில் குண்டசாலையில் வேலை செய்ய கொஞ்ச நாள். பிறகு இப்போ இங்கே வந்திருக்குது 3 பொம்பளை பிள்ளைகள். அப்போ எனக்கு ஒரு வீடியோ எடுக்கையே இவன் வாழ்க்கையெல்லாம் இதால் மாறணுமென்றும் அந்த ஒரு உள்ளுக்கு ஒரு வாஞ்சி ஒன்று இருக்கும். இதான் இந்த மறுபக்கம் நான் சொல்கிறது. எனக்கு அடுத்தவனே தெரிஞ்சிடும் இது வைரல் ஆகும்ண்டு. அது அடுத்த முழு பேருக்கு நான் சொல்லித்தானே அனுப்புகிறேன். அது மண்டைக்கு இந்த பிள்ளைக்கு சொல்லி அனுப்பி நான் கிளிநொச்சியில் சொன்ன நக்கல் அனுப்பிங்கள். இந்த பாட்டு வந்து மார்கழி திங்கள் அல்லவா 100K அடிக்காட்டி மொட்டை வலிச்சிட்டு ரோட்டால் போடுறேன்னு சொன்னாலே என்னென்னா செய்தோன்னே தெரியும். இப்போ நான் ஒரு வியூவர்ஸாகவும் பார்ப்பேன், ஒரு சொசைட்டியாகவும் பார்ப்பேன். இந்த சொசைட்டியில் எவ்வளவு இம்பேக்டை இந்த வீடியோ ஏற்படுத்த போகுதுன்னு எனக்கு தெரியும். ஒரு காலமும் நான் இந்த இப்போ என்னென்னு சொல்கிறேன், எனக்குள்ள தமிழ் உணர்வு இருக்குது. அதுக்காண்டி நான் வந்து இப்போ ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருந்தவன் வந்து அரசாங்கத்தை விமர்சித்தோ, இப்போ ஒரு இடங்களுக்கு இடையில் ஒரு முருகல் நிலை வார மாதிரியும் நான் செய்யப்படுறதில்லை. அதால் எனக்கு வியூஸ் வருமென்னு தெரியும். இப்போ 4 அமிகேம்புகள் எடுத்து அதுகளை காட்டினா பார்க்குங்கள் சார் நம்ம வெளிநாட்டில் இருந்து. ஆனால் நான் இங்கே தான் வாழ வேணும். இப்போ அதை காட்டுறதால என்ன சொல்கிறேன், எனக்கு எந்த நேரமும் ஒரு பதட்ட உணர்வும் தேவையில்லாத முரண்பாடுகளும். இப்போ நான் யோசிக்கிறது இப்படி தான், எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டுது. எங்களோட இந்த நாட்டில் அமைதியாக 2 இனமும் வாழணும், ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகணும். நிறைய பின்னுக்கு நிற்கிறோம், எத்தனையோ வருஷம் பின்னுக்கு நிற்கிறோம். இது எப்படி தெரியுமெண்டா, இடையில் ஒரு ஆசை வந்தது 2022க்கு பிறகு 2022லேருந்து 24 மட்டும் இந்த யூடியூப் தொடங்கினதே 24. அந்த 2 வருஷம் வெளிநாட்டு பணி உண்டு எனக்கும் வந்தது. வெளிநாட்டுக்கு போகணும், IELTS படித்து பிறகு ஏற்கனவே ஒரு குழந்தை வந்துட்டு பிறகு அடுத்த குழந்தையும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. எனக்கு 2 மகள். ஸோ அதுக்கு பிறகு இது நீ செட் ஆகாது, நான் விட்டுட்டு போனேன், வைஃப் எவ்வளோ கஷ்டப்படுவா. நானே வீடியோ போடுறேன், நான் உங்களுக்கு தெரியும், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அண்டு கற்பத்துக்கு பின்னரான விளைவுகள் எல்லாம் போட்டுவிட்டு நான் அங்கே போனால் என்ன நிலைமையாக இருக்கும். ஸோ அந்த இதுகளில் வெளிநாட்டு பற்றின ஒரு ஐடியா இருந்தது. அப்போ வெளிநாட்டுக்கு ஈவன் நீங்கள் IELTS படிக்கிறாங்களுக்கு தெரியும், படிக்கவே அங்கே பிஹேவியர் எங்களுக்கு நார்மலாக வந்துடும். அங்கே எப்படி வாழினம் கொள்ளினம்ன்ட்டு. அப்போ எங்களை நாடு எவ்வளோ பின்னுக்கு நிற்குதுன்றதை நான் அந்த டைமில் உணர்ந்து கொண்டேன். அந்த டைம் தான் எனக்கு அந்த குளோபல் நாலேஜ் வந்தது. அதை படிக்க இப்போ IELTS படிக்கிறது தனி, இங்கிலீஷ் மட்டும் படிக்கிறது இல்லை, ஒரு இங்கிலீஷ் பிஹேவியர் ஒன்று எங்களுக்குள்ளே வரும். ஸோ நாங்கள் எவ்வளோ பின்னுக்கு நிற்கிறோம்னு தான் ஏதாவது செய்ய வேணுமென்று நம்மளை ஆழமாக இந்த யூடியூப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் உண்மையாக யோசிக்கிறது எல்லாம் வந்து கொஞ்சம் காசு வரும் இதில், அதை விட பெரிய மக்கள் வரும், மக்கள் தொகை ஒன்று வரும். எங்களுக்கு அந்த ஒரு ஆடியன்ஸ், ஒரு பஸ்ஸுக்கு ஒரு அம்மா கண்டுட்டு தம்பி நீங்கள் நல்லா செய்கிறீங்க, உங்களோட யூடியூப் நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது, பாசிட்டிவ்னஸை பரப்புறீங்க, உங்களோட கதை நல்லா இருக்குது, உங்களோட கதை வந்து எங்களுக்கு ஒரு ஆற்றுப்படுத்தல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிக்க எனக்கு அது பெரிய ஒரு சந்தோஷம். $ன்றதுக்கு அப்பால் உண்மையாக நான் இன்னுமே இந்த ரீச்சை தேடி இருக்கலாம்.
இன்னும் தேடி இருக்கலாம். ஈவன் ஒரு 1 இயரில் இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு நான் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, எடுக்க முடியாதுன்னு இல்லை. ஆனால் நான் யோசிக்கிறது, என்னை இந்த லாத்துக்கும் கொண்டு வந்து விட்டது என்னுடைய வேலை, பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர். நிறைய தடவை நான் யோசித்து இருக்கிறேன், நான் இதில் விட்டுருவோமான்றெல்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் அதை விடக்கூடாதுன்ற இந்த உள்மனம் சொல்கிறது காரணம் அது எல்லாத்தையும் தந்தது அது. ஸோ அதுக்காக நான் அதை விருப்பத்தோடு செய்து கொண்டிருக்கிறேன். மக்களுக்கு உண்மையாக இருக்கிறேன், அதான் நிறைய பேருக்கு என்ன பிடிக்கும். எல்லாருக்கும் உண்மையாகத்தான் நான் இருப்பேன். பிள்ளைன்டா நேரம் நெத்தி மூட்டா நான் மாதிரி ஒளிம்பி கொத்துவேன், நேராக சொல்லுவேன், இது பிள்ளை, இது வேண்டாம், இது சட்டிக்கே வராதுன்னு நான் சொல்லி போயிட்டே போடுவேன். திலக்கணம் இல்லை, எனக்கு தெரியும் இது பிள்ளைண்டா. அப்புறம் என்ன நடைமுறை சாத்தியம் இல்லாத கழிச்சு கொண்டு இருப்பாங்க, கதைக்கிறதில்ல. யாருக்குமே தீங்கு நினைச்சதும் இல்லை. நிறைய பேருக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்குறேன். ஆனால் சில பேர் வந்து 1-2 பேர் அப்படி இருக்குது, அதுவும் இருக்குது. இப்போ அப்படித்தானே, இப்போ நாங்கள் எங்களை பிரபலப்படுத்த வலிக்கிறதில்லை. ஆனால் சில பேருக்கு வாய்ப்புகளை கொடுத்தோன்னே எல்லாரையும் சொல்லுவினோம், ஆனால் வாய்ப்பு தந்தாலும் மறந்துடுவினோம் இல்லையா, வந்த வழி மறந்துடக்கூடாதுன்னு சொல்லுவினோம். ஸோ அவர்களை பழி வேண்டணுமெண்டோ அவர்களை மறக்கணுமென்றோ நினைக்கிறீங்களா, வெளியிலேருந்து நான் விலகி இருந்துடுவேன். அவன் பாட்டை பார்த்துக்கட்டும், பிரபஞ்சம் பார்த்துக்கொள்ளும், கடவுள் பார்த்து கொள்ளட்டும் என்று நான் யோசிக்கிறதா. நான் உங்களுக்கு முதலே சொன்னான், எனக்கு கிடைக்காதது எல்லாம் மற்றவைக்கு கிடைக்கணுமென்று தான் நான் யோசிக்கிறது. இப்போ $, கிடைக்கத்தான் வேணுமென்றால் 4 கேள்வியை கேட்டுட்டு சும்மா அங்கே வச்சு எடுத்து போட்டாலும் ஓடும். அதுக்கு மிஞ்சி கொஞ்சம் ஒரு ஒர்க்கில் ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் வேணுமென்றதுக்காக வேலை செய்கிறமெண்டா மற்றவை இந்த வாழ்க்கை அதால் மாறுமெண்டு. நீங்கள் சொன்னால் நம்புவீங்களோ தெரியாது. அன்றைக்கு அந்த கிளிநொச்சி பிள்ளையை எடுத்து போட்டிருந்தேன், அந்த நல்லா பாடியிருந்தா. அதுக்கு பிறகு எத்தனை புலம்பெயர் உறவுகளை என் அப்பாவை தொடர்பு கொண்டு என்ன வாங்கி தாரேன்னு கேட்டு, இப்போ எனக்கு ஒரு கீபோர்ட் வேண்ட நான் லோன் எடுத்து தான் வேண்டினேன். ஆனால் அந்த பிள்ளைக்கு என்னுடைய வார்த்தைகளால் வேண்டி கொடுக்குற கெப்பாசிட்டி எனக்கு தந்தது இந்த யூடியூப் தளம். நீங்கள் அதை எவ்வளோ தூரம் நம்புவீங்களோ தெரியாது. காரணம் அவ்வளோ நம்பிக்கை, மக்களுக்கு நம்பிக்கை நிறுவனம் அப்படி செய்யாது என்று எத்தனையோ பேர் கேட்டிருக்கணும். அப்போ அது அவ்வளோ பேர்ட்டு நல்ல மனசை சம்பாதிச்சிருக்கிறோம். அப்போ அதுதான் இங்கே விஷயம். நிறைய பேர் நிறைய மறந்திருப்பினம், சில பேர் அவைகளெல்லாம் நாங்கள் கண்டுகொள்கிறது இல்லை. சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்தக்கூடாத ஒரு தெரியும். அவை உண்மையாக எவ்வளோ தூரம் மீனிங்ஃபுல்லான ஒரு டைமை தந்திருக்கிறோம்டா நாங்கள் அதுக்கு விசுவாசமாக இருக்கணும்னு யோசிக்காத அகலையெல்லாம் நாங்கள் கணக்கு எடுக்கிறதில்ல. அப்படியும் இருக்கணும் தானே மனிதர்கள். அதை விட நிறைய விழிப்புணர்வை கொடுத்துருக்குறோம், ஏராளமான விழிப்புணர்வு. எங்களோட மக்கள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன வருத்தங்கள், வார விஷயங்கள். இப்போ அம்மா கேன்சர் வந்து இறந்தவா, அந்த டைம்ல எல்லாம் சரியாக உடைஞ்சு போயிருந்த நாங்கள் பாதிக்கப்பட்டு. அப்போ அந்த இது மற்றவைக்கு கிடைக்கக்கூடாது தான் நான் அந்த விழிப்புணர்வை கொடுக்குறது. அம்மாண்ட செத்த வீட்டிலையும் சொன்னான், அம்மாண்ட அந்திரட்டிக்கு ஒரு ஸ்பீச் ஒன்று நிறைய பேர் எத்தனை பேர் பார்த்த நீங்களோ தெரியாது, அதுலேயும் நான் சொல்லியிருந்தேன், நான் இதுக்கு எதிராக நான் மேக்சிமம் போராடுவேன். நான் அதுக்காண்டி நடு அந்த அம்மாண்ட கதையை கொண்டு வந்து அதுக்கு சொல்கிறேன். அந்த விழிப்புணர்வுக்கு காலநிலை அவ்வளோ ரீச் ஆகுதுன்னு அது காரணம் அம்மாண்ட வைப்ரேஷன் தான், அம்மாண்ட ஆசீர்வாதம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அம்மா உயிரோடு இருக்கலாம் இப்படி ரீச் இல்லை. இப்போ சும்மா நார்மலாகவே போகுது, 100K அடிக்குது, ஃபேஸ்புக்கில் எல்லாம் அவ்வளோ வியூ வருது. ஸோ இவ்வளோ தான் நான் இந்த 2 வருஷத்தில் கற்றுக்கொண்டது. இதில் சம்பாதிச்சது ஒரு கொஞ்சம் காசு தான், அதை வச்சு நான் ஒன்றும் செய்யலை. ஆனால் சில பேர் யோசிக்கணும், நம்ம கொட்டுதாக்குமே, உங்களுக்கு தெரியும் தான், ஐசி நம்பர் அடித்தா முழுக்க வரும், எங்களோட பேங்குக்கு எவ்வளோ வருது கொள்ளுதுண்டு. இது தவிர பார்ட் டைம் ஒரு ஜாப் ஒன்று செய்தேன் நான் கொஞ்ச நாள். எனக்கு அதுக்கு இப்போ அதுக்குரிய ஸ்பேஸ் கிடைக்குது இல்லை. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செய்தனால் எனக்கு அதை விட இப்போ காசை விட சில பேருக்கு மக்கள் தான் முக்கியமாக இருக்கும். சில பேருக்கு 1 லட்சம் உள்ளவன் இன்னும் 1 லட்சத்தை போட்டு 2 லட்சமாக்க பார்ப்பான். எனக்கு அப்படி இல்லை, மக்கள் அன்பு அதில் ஒரு விருப்பமாக இருக்குது. எந்த பிரபஞ்சம் எல்லாம் அமைச்சு கொடுக்கும் தானே, ஒன்றும் இல்லாமல் வந்தவன் தானே நான். லோன் எடுத்து கீபோர்ட் பண்ணவனே இப்போ நான் மற்றவனை 4 பேருக்கு காட்டுறேன்னுண்டா இந்த பிரபஞ்சம் அமைச்சு கொடுத்தது தானே, அதை அமைச்சு கொடுக்குமென்ற நம்பிக்கையில் பயணித்து கொண்டிருக்கிறேன். என்ன மாதிரி யாராவது இருக்கிறீங்களா கடைசியாக தான் உங்களுக்கு திறமை இருக்குமெண்டா நீங்கள் நம்பி இறங்குங்கோ. நீங்கள் கற்க தேவையில்லை, கற்றுத்தான் இறங்க போகிறீங்களா 50 வயதுலேயும் நீங்கள் வாழ்க்கையில் இறங்க மாட்டீங்க. இறங்கிட்டு கற்றுக்கொள்ளுங்க. இப்போ முந்தையான் வீடியோக்கும் இப்போதையான் வீடியோக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் என்னுடைய. ஏனெண்டா நான் கற்றுக்கொள்கிறேன், யூடியூப் உங்களுக்கு கற்றுத்தரும். நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நீங்கள் வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு ஒரு நாள் காய்ச்சல் இருந்தாலும் அது யூடியூப் வேலை செய்யும். எல்லாமே வந்து இப்போ ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு, ஏஐ மானிட்டரிங். அதுக்கு தெரியும் இன்றைக்கு ஒன்று காய்ச்சலண்டா தெரியாமல் நினைக்கிறீங்களா, உங்களோட பதிவுகள் மூலமே அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்படியான சிஸ்டம் தான் இருக்குது. இப்போ முழுக்க சொன்னேன், எல்லாம் ட்ரெக்கிங்லாம் நாங்கள் இருக்கிறோம். ஸோ யூடியூப் எங்களுக்காக வேலை செய்யும். யூடியூப் தந்த இந்த வாழ்க்கை அல்லது யூடியூப் தந்த பிச்சை தான் என்ன. நான் இதுவரைக்கும் எங்கேயுமே பாடசாலை காலத்தில் ஒரு நிகழ்ச்சி செய்ததில்லை. ஏன் நான் அடிக்கடி அதை சொல்கிறேன்டா, சில பேர் நினைக்கிறது பள்ளிக்கூட லைஃபோட ஒரு இந்த வாழ்க்கையை முடிஞ்சுதுண்டு.
அதுக்கு நிறைய பேர் உதாரணம், அதில் ஒரு உதாரணமாக நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பாடசாலை காலத்தில் ஒன்றும் செய்ததில்லை. இப்போ நிறைய இடங்கள்ல எங்களை கூப்பிடினும், ஸ்பீச் பண்ண கூப்பிடினும். காரணம், நான் அதுக்கு பிறகு வந்து என்னை வளர்த்து கொண்டேன். நான் நிறைய பேர் என்னை ஏமாத்தினவை, நிறைய பேர் என்னை நிராகரித்தவை, நிறைய பேர் இவனால் ஒன்றுமே முடியாது என்று சொன்னவை, நிறைய பேர் காரணமே இல்லாமல் வெறுத்தவை. என்ன காரணம் அவங்களை என்ன வெறுக்கிறாங்களே எனக்கு தெரியாமல் வெறுத்தவை. அப்படியான ஆக்களை எல்லாரையும் வந்து அவை இப்போ யோசிக்க வச்சிருக்குது இந்த யூடியூப் தளம். காரணம் நாலேஜ். என்ன பணமாக காட்டுறேன் நான் இதில் வந்து இல்லை, எல்லாம் படமாக காட்டுறேன்னு இல்லை, நாலேஜ். அந்த நாலேஜை வந்து நான் தேடினதால தான் மக்கள் இவ்வளவு தூரம் மதிக்கிறார்கள். ஸோ நீங்களும் துவண்டு போக வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது முடியுமெண்டா நீங்கள் நம்பி ரங்குங்கோ, சின்ன தொகை பணமும் உங்களுக்கு வரும். அதை விட முக்கியமான உலகத்தில் இருக்கிற நல்ல கண்டெக்ட்ஸ் வரும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், தொடர்ந்து வேலை செய்யணும். இதுக்கு 2 வருஷமாக நான் வீடியோ போட்டோன்னு தான் இருக்கிறேன். காய்ச்சலோ தடிமனோ அம்மா இல்லை போனேன், என்ன பிள்ளைகளுக்கு வருத்தம் என்றாலும் ஹாஸ்பிட்டலில் கொண்டே விட்டுட்டோ என்னவோ நான் வீடியோ போட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். தொடர்ந்து வேலை செய்யணும். நீங்கள் வேலை செய்ய டைமில் யூடியூப் உங்களுக்காக வேலை செய்யும். அதை விட முக்கியமாக உண்மையாக இருக்கும். பொய் சொன்னீங்களோ படம் முடிஞ்சுது. நாங்கள் நினைக்கிறது பார்க்குற எல்லாரும் விசரணுண்டு, பார்க்குற எல்லாரும் விசரன், நாங்கள் என்ன சொன்னாலும் நம்புவோம்ண்டு. பார்க்குற முழு பேருக்கும் முழங்கும் இவன் நல்ல மாதிரி சொல்லி யாரையோ கழுவி ஊத்துறானோ, வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லிக்கணும், இல்லை உண்மையாக ஒனஸ்ட்டாக அவரால் பாராட்டுறானோ, அல்லது இவன் உண்மையாகவே வளர்த்து விடத்தான் ஆசைப்படுறானோன்றது பார்க்குற முழு பேருக்கும் முழங்கும். ஏனெண்டா இந்த கண்களை அந்த கேமராவினுடைய கண்கள் படம் எடுத்து அவர்களுடைய கண்களுக்கு கொண்டே வீடியோவாக காண்பிக்கும். இதுக்கு இந்த லெவலாக எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கண்ணை கண்டுபிடிக்கிற விஞ்ஞானிகள், அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ மக்கள் புரிந்து கொள்வார்கள், உண்மை எதென்று புரிந்து கொள்வார்கள். நல்லதைத்தான் செய்ய பொறியல், உங்களையும் வளர்த்து மற்றவையும் வளர்க்க பொறியல்னா நம்பி இறங்குங்கோ. இதுதான் 2 வருஷமாக என்னுடைய மறுபக்கம். திருப்பம் சொல்கிறேன், யாருக்கும் எனக்கு கிடைக்காதெல்லாம் நான் மற்றவை கிடைக்கணும்னு யோசிக்கிறேன். உண்மையாக நான் பிள்ளைகளுக்கு எதுவுமே படிப்பிக்கிறதில்லை, உங்களுக்கு தெரியுமே தெரியாது, இதுக்குள்ள ஒன்றுமே சொல்லிக் கொடுக்குறதில்லை. இதான் செய் இதாண்டி. ஆனால் அவே ஏதோ செய்யணும். என்னுடைய மகள்கிட்ட நான் அதை பார்க்குறேன். கடவுளை எப்படி அதை கேட்டுக்கொள்ளினோம். நீங்கள் சொல்வீங்க ஹியரிங்கண்டு, அதையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. நாங்கள் மற்றவைக்கு செய்யக்க அது எங்களுக்கு வரும். எங்களுக்கு நல்ல நன்மையும் அப்படி தான், தீமையும் அப்படி தான். ஸோ இந்த காணொலி எவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்த நீங்கள் என்னுடைய மறுபக்கத்தை அறிஞ்சிருப்பீங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது தான், சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்ப்பீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால எங்களுக்கு காசு உண்மையாக வராது. சப்ஸ்கிரைப் பண்ணினா என்ன பிரச்சனைன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர நிறைய பேருக்கு கொண்டே யூடியூப் அந்த வீடியோவை காட்டும், வியூஸ் வரும், அதால் காசு வரும் எங்களுக்கு. நிறைய எங்கள்கிட்ட ஆடியன்ஸ் இருந்த வாடிக்கைன்னு சொல்லி நாங்கள் ஒரு கடையில் நிறைய வாடிக்கையாளர் இருந்தால் பிஸ்னஸ் கூட தானே, இதுவும் ஒரு பிஸ்னஸ் தளம் தானே. இப்போ நான் என்னுடைய ப்ராடக்ட் என்ற என்னுடைய படைப்புகளை டிஜிட்டல் கிரியேட்டராக, கண்டென்ட் கிரியேட்டராக விற்று கொண்டிருக்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன பணம் யூடியூப் தரும், அதை விட எனக்கு ஆடியன்ஸ் வரும். அதை வச்சு எதிர்காலத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் செய்யலாம். தம்பி தவறன், தமிழ் ப்ரோஸ் எல்லாம் பிஸ்னஸுக்கு இறங்கிட்டணும். இதை வச்சு தான் வேர்களுக்கு அந்த யூடியூப் போட்ட வாழ்க்கை, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ என்னுடைய பக்கத்தில் இவ்வளவு காலமாக என்ன பல போன்ற ஆக்கள் என்னில் என்ன பிடிக்குமென்று ஒரு நாளுமே நான் கேட்டதில்லை. என்ன பிடிக்குமென்று என்னுடைய காணொலியை பார்க்குறீங்களேன்ட்டு ஒரு கருத்தாக போட்டு விடுங்க. என்ன காரணத்துக்காக என்னுடைய காணொலிகளை இதுவரை காலமும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களேன்னு போடுங்க. பிடிச்ச விஷயத்தை போடுங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இந்த காணொலிகின்ற மறக்காமல் லைக் பட்டனை அமர்த்தி போட்டு இருக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறார்கள் இருக்கா, பண்ணிவிட்டீங்களா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் உங்களோட கருத்து இருக்கா சொல்லி போட்டு போங்க. நிறுவனுடைய மறுபக்கத்தை இன்றைக்கு பார்த்துருப்பீங்க. 2 வருடங்களாக யூடியூப் தளத்தில் இருந்து கொண்டு என்ன மறுபக்கம் உள்ளுக்கு இருக்குது என்று. ஏனெண்டா இப்போ ஒன்று இருக்கும் தானே, அது நான் தெரியணும்னு நினைக்கிறேன் மற்றவைக்கு. ஏனெண்டா இதுவும் மற்றவர்களை உசுப்பேற்றி நல்வழிக்கு கொண்டு வரட்டும் அவர்களை என்று யோசிக்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.